ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைட்டில் பார்த்தப்பவே ரொம்ப ஆர்வமாக வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அப்புறம் நான் பேச ஆரம்பித்ததை பார்க்கவுமே உங்களுக்கு என்னடா ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாளே அப்படின்னு கண்டிப்பாக என் மேலே உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமும் கோபமும் இருக்கலாம். ஆனால் உண்மை அது ஃபுல்லாக நீங்கள் வீடியோவை கேட்ட பிறகு உங்களுக்கே ஒரு அடி மனசில் அப்புறமா தோண ஆரம்பிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில விஷயங்கள் உண்மை தான் அப்படின்னு. ஆண்கள் அப்படிங்கும்போது நான் எல்லாரையும் பற்றி பேசலை, கல்யாணம் ஆன ஒவ்வொரு ஆண்களை பற்றி மட்டும்தான் அந்த இடத்துல நான் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பொண்ணுங்களை எடுத்துக்கிட்டால் என்ன சொல்லுவோம், கல்யாணம் ஆகி ஒரு குடும்பத்தில் இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க. நான் அவங்கள குறையே சொல்லலை. என்னை கேட்டால் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண் அப்படின்னா என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு வேலையை சொல்லி ஆட்டோ ஓட்டுறாரு, கொத்தனாராக இருக்கார், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, ஏதோ ஒன்று சொல்லிடலாம். ஆனால் பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. அந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ வேலைகள் இருக்குது. அதாவது எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு மிஷின் என்ன இருக்குது அப்படின்னா அது யார் அப்படின்னா பொண்ணுங்க தான். உண்மையாகவே இது நான் வந்து காமெடியாக கூட சொல்லலை, உண்மையாகவே மனசுலேருந்து சொல்கிறேன். எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு மிஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பெண்களை குறையாக சொல்லலை. அதே மாதிரி ஆண்களை பற்றி ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே கல்யாணம் ஆனவங்களை பற்றி நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் ஆன ஆணை நினச்சி பாருங்கள். அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா, நம்ம ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க, அப்படியே சிக்கி தவிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட லைஃபுமே. அதே மாதிரி அம்மா அப்பாவுக்கு கூட உழைச்சி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஏஜில் கூட, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நிறைய ஆண்கள் வந்து ஏனா தானான்னு சரியாக வேலைக்கு போகாமல் கூட அந்த மாதிரி கூட இருப்பாங்க. அப்போ கூட சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுட்டா அவன் ஒழுங்காக குடும்பத்தில் இருந்து குடும்பத்தை பார்ப்பான், ஒழுங்காக சம்பாத்தியம் பண்ணி கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நினச்சி பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. நமக்குன்னு ஒரு ஒய்ஃபு, நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்த உடனே அவங்களுமே டோட்டலாக மாறிடுவாங்க. நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போகிறதுலேருந்து சம்பாத்தியம் பண்ணுறதுலேருந்து ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து அவங்களுக்குன்னு நினைக்கிறத விட நம்ம குடும்பத்துக்கு, நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம ஒய்ஃபுக்கு, நம்ம பசங்களுக்கு அப்படின்னு யோசிப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்கள நினச்சி பாருங்கள், கேட்கவே வேணாம். அவங்களோட வயசு, அவங்களோட வாழ்க்கை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அதுக்கு கிடைக்கிற ஊதியம் தான் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம இங்கே இருக்கிற ஒய்ஃப் என்ன செய்வோம், மாதம் 1ஆந்தேதி ஆனவுடனே டான்னு 50,000-60,000 சம்பளம் வந்துடும், வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களோட வயசையும் வாழ்க்கையும் தொலைச்சிட்டு அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. அதே மாதிரி ஒரு விஷயத்தையுமே வந்து பசங்களுக்காகவும் ஒய்ஃபுக்காகவும் பார்த்து வாங்குவாங்கங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புடவை எடுக்க போகிறோன்னா எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த அவ்வளோ காஸ்ட்லியாக, அவ்வளவு வெரைட்டியாக, அவ்வளோ டிசைன் அந்த மாதிரி பார்த்து வாங்குவோம். ஆனால் அவங்களுக்கு பாருங்கள், வீட்டில் எண்ணி பாருங்கள், கரெக்டாக ஒரு 10-15 சட்டைக்கு மேலே, பேண்ட் ஷர்ட் மேலே இருக்காது. நிறைய நேரங்கள் அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட ஒரு சில வீடுகளில் வந்து ஒரு கைலியோ ஒரு வேஷ்டியோ எடுத்துகிட்டு கூட அவ்வளோதான் முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சின்ன விஷயங்களில் கூட நம்ம எவ்வளோ நிறைய நகை எடுப்போம், நகை வாங்குவோம். அவங்களுக்கு நகை அவங்க அவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு நகை வாங்குறதுனா கூட லேடிஸ்க்கு தான் வாங்குவோமே தவிர ஜென்ட்ஸ்க்கு நம்ம வாங்க மாட்டோம். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு லீவ் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த ஒரு நாள் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு நாள் தான் அம்மா வீட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஷாப்பிங் போகணும், அது வாங்க போகணும், இது வாங்க போகணுன்னு அவங்கள இழுத்து அடிப்போம். சப்போஸ் அவங்க வரலை அப்படின்னா வீட்டில் அவ்வளோதான், அந்த ஒரு நாளும் ஒரே ரணகலா சண்டையாக தான் மாறிடும். நிறைய வீடுகளில் அது இன்னுமே இருக்குது. அதே மாதிரி உண்மையாக மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஒரு மாதம் குறைஞ்சது ஒரு 10 நாள்னாலும் அவருக்கு வேலை இல்லை, வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கார் அப்படின்னு நினச்சி பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், அத்தனை ஒய்ஃபுமே என்ன ஆரம்பிச்சிருவோம், நம்ம அவரை பேச ஆரம்பிச்சிருவோம். லேடிஸும் வேலைக்கு போகிறோம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் நம்ம லேடிஸ் வேலைக்கு போயிட்டு சடனாக சப்போஸ் நமக்கு முடியலை, வேலை ஒத்து வரலைன்னா நம்ம வீட்டில் இருந்துருவோம். ஏன்னா நமக்கு தான் சம்பாரித்து கொடுக்குறதுக்கு கணவர் அப்படிங்கிற ஒரு மிஷின் இருக்கே. ஆனால்
அவர் ஒரு 10 நாள் வேலை இல்லை எனக்கு, இல்லை என் வேலை போயிருச்சு, இனி நான் வேலைக்கு போக மாட்டேன், என்னால் சம்பாத்தியம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நினச்சி பாருங்கள். அதே ஆண் ஒரு அம்மா அப்பா வீட்டில் சம்பாத்தியம் பண்ணாமல் 27 30 வயசு வரைக்கும் கூட ஜாலியாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பம் நம்ம ஒய்ஃப் அப்படின்னு வந்த அடுத்த செகண்டே நம்ம என்ன பண்ணுறோம், நமக்காக அவர் நிறைய விஷயங்கள் டிரைவரை கஷ்டப்பட்டுனாலும் வேலை பார்க்குறாங்கன்னு. நம்ம இப்போ அடிக்கிற வெயிலுக்கு யோசிச்சு பாருங்கள், குளு குளுன்னு ஃபேனை போட்டுட்டு கம்முன்னு உட்காந்துரும் வீட்டுக்குள்ளே டிவியை கூட போட்டுட்டு. வேலைக்கு போகிற பெண்களை பற்றி நான் சொல்லலை, நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க அவங்கள சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஆனால் ஆண்களை நினச்சி பாருங்கள், கடையில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் வந்து உண்மையாகவே அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இந்த வெயில் டயத்தில். டிரைவரை நினச்சி பாருங்கள், அவங்களால உட்காந்து இந்த வெக்கையில் கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டவே முடியாதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். அதே மாதிரி கொத்தனாரை நினச்சி பாருங்கள், கூலி வேலை மாதிரி தான் அவங்களுக்கு. 10 நாள் வெயில் இருக்குது, என்னால் வேலைக்கு போக முடியாது, வெயில் தாங்க முடியலைன்னா இருக்க முடியாது, வீட்டில் அடுப்பெரியாது, அது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அடிக்கிற வெயிலில் கொத்தனாரெல்லாம் நினச்சி பார்த்தா உண்மையாகவே ரொம்ப 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 கஷ்டம். அதே மாதிரி பேப்பர் போடுறவங்க, பால் போடுறவங்க, அந்த ஆண்களை நினச்சி பாருங்களேன். அவங்களாம் தூங்கி எந்திரிச்சு காலையில் ஒரு 7 மணி வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக தூங்கி எந்திரிக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னா அவங்களுக்கு என்றைக்குமே இருக்காது. எல்லா நாளும் அவங்களுக்கு பேப்பர் போட்டு தான் ஆகணும், பால் போட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆண்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறாங்க. உண்மையாகவே ஆண்களும் கிரேட். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் என் வீட்டில் இருக்கிற என் ஹஸ்பண்டு என்கிட்ட அன்பாக பேச மாட்டார், என்கிட்ட அன்பாக இருக்க மாட்டார், சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையை சொல்கிறேன், அவங்களுக்கு அன்பை வெளிக்காட்டவே தெரியாது. ஆனால் உண்மையாகவே அவ்வளவு அன்பு. நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற அக்கறை அன்பை விட அவர் உங்கள் மேலே 100% அதிகமாக வச்சுருப்பார். அதிகமாக வச்சுருக்கிறனால தான் உங்களுக்கு ஓடி ஓடி உழைக்கிறாரு. உங்களுக்கு வேணுங்கிறத அவர் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் வெளியில் போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அடிமனசில் உங்களை பற்றின அன்பு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ்வளவு ஆண்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாளே அப்படின்னு இது பண்ண வேணாம், நீங்கள் எதுவும் மனசில் நினச்சிக்க வேணாம். இதில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு டிப்ஸாக அட்வைஸாக எடுத்துக்க வேணாம். ஒரு விஷயமா எடுத்துகிட்டு யோசிச்சு பாருங்களேன். வேலை விட்டு வர்ற ஹஸ்பண்ட்டை எத்தனை பேர் நம்ம சிரித்து சந்தோஷமாக நம்ம அவங்கள இன்வைட் பண்ணுறோம். வந்த உடனே நம்ம இருக்கிற 1008 குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அவரை மனசில் என்ன இருக்குங்கிறத நம்ம எத்தனை பேர் கேட்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நம்மளை பிடிச்சிருக்கு, பொண்ணு பார்க்க வந்தப்போ எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை கல்யாணம் பண்ண அவருக்கு எப்படிங்க இடையில நம்மளை பிடிக்காம போகும், நம்ம மேலே அன்பு இல்லாமல் போகும், நம்ம மேலே அக்கறை இல்லாமல் போகும். அப்படி நம்மளை பிடிச்சிருக்கு இந்த பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணின ஒருத்தரை அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக நம்ம வாழ்கிறதுல ஒன்றுமே கஷ்டம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது சின்னதாக மனசு சங்கடப்பட்ட மாதிரி யாரையாவது சொல்லியிருந்தா சாரி. வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து கேட்ட அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.